ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இந்த ஒரு பொருளை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறது ரொம்பவும் அனுபவபூர்வமான உண்மை. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சுப விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை விஷயம், கல்யாண விஷயம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, பாதியில் நிற்கிறது, இந்த மாதிரி எப்படியாப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, அது அத்தனையுமே நம்ம வாழ்க்கையில் வேண்டியது தான். அது அத்தனையும் தடைப்பட்டு போய் நிற்கிது அப்படிங்கும்போது நாம் முருகப்பெருமான்ட்டு இந்த ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு தினந்தோறும் நீங்கள் வேண்டிக்கணும். அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு. முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம்பருப்பு 1 கிலோ வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முதலாக ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை மனசார பூஜைறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஒரு கையளவு துவரம்பருப்பு எடுத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ மனசார வேண்டிக்கிட்டு அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் ஆரம்பிக்கிறது மட்டும்தாங்க. மற்றபடி தினந்தோறும் நீங்கள் உங்கள் பூஜைறையில் விளக்கேற்றும் பொழுதெல்லாம் இதே போலவே எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க, கையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க. அதையே தினம் நீங்கள் வேண்டிக்கோங்க. தினமும் மறுபடியும் வாங்கி வைத்திருக்கக்கூடிய துவரம்பருப்புலேருந்து எடுத்து கையில் வச்சு வேண்டிக்கிட்டு அந்த டப்பாவில் போட்டுருங்க. அந்த டப்பாவை பூஜை அறையில் வச்சுடுங்க. இதே போல் அந்த 1 கிலோ துவரம்பருப்பும் தீரும் வரை இதே போலவே செய்யுங்க. ஒரு 21 நாள் செய்யுங்களேன். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து அந்த துவரம்பருப்பை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தில் மடப்பள்ளியில் கொண்டு போய் கொடுத்துடுங்க. அவங்க சமையலுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க. எல்லா கோவில்கள்லேயும் அன்னதானம் செய்கிறாங்க, அதுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த துவரம்பருப்பை வச்சு நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது நடக்காதுன்னு நினச்ச அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக நடக்கும். நம்பிக்கையோட இந்த எளிமையான சக்தி மிகுந்த பரிகாரத்தை செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.